ஒரு மனுஷன் வந்து தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சக மனிதர்களை வெறுத்தான் அப்படின்னா அவனிடத்தில் தேவ அன்பு இல்லை அப்படின்னு தான் சொல்றார். அப்ப நம்மளுடைய இருதயம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது அந்த அன்பு மற்ற மனிதர்களையும் அது கடந்து செல்லும். அந்த மனிதனுடைய இருதயத்திலிருந்து வெறுப்போ கசப்போ குறைவுகளோ குற்றப்படுத்துதலோ குறை சொல்லுதோ மன்னிக்காமல் இருக்கிறதோ எதுவுமே அங்கிருந்து புறப்பட முடியாது. அதுதான் உண்மையாக இருக்கிறது. அப்ப இந்த தேவனுடைய இருதயம் என்ன அப்படின்னா, மனிதனை தேவனை பற்றி சொல்லும் பொழுது அவர் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, சாகாமை உடையவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு தேவன் மனிதனுக்குள் அந்த நித்திய ஜீவனை கொடுத்து அவனை தன்னோடு சரிசமமாக உட்கார வைத்து அவனோடு உறவாட வேண்டும் என்பதுதான் அவரோட ஒரே ஆசை. வேற எந்த நோக்கமும் இல்லைங்க. அப்ப சிலுவை மரணத்தில் அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பது, இப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை கொடுத்தாவது நான் உன்னை மீட்டு கொண்டு என்னோடு நீ உறவாடுகிற அந்த நிலைமைக்கு வரணுன்றதுதான் அவருடைய ஆசையும் விருப்பமா இருக்கிறது.